Hi students, welcome to our channel Max plus U. இப்போ நம்ம டெரிவேட்டிவ்ஸ் சாப்டர் 5 கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியில இப்போ பார்க்க போகிறது தேர்ட் வீடியோப்பா. நம்ம ஏற்கனவே 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஒன்று இன்ட்ரோடக்ஷனுக்கு, இன்னொன்று வந்து செயின் ரூலுக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ பார்க்க வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த டாபிக் பேர் என்ன? implicit function. ஓகே, implicit function என்ன சார் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அதுக்கான பதில் என்ன implicit functionக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3x plus 5y equal to x cube இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலா என்னமா பண்ணுவோம், ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும் இன்சைட்ல. y is equal to sin x, y is equal to x cube னு இருக்கும். நம்ம dy by dx வந்து x டிஃபரன்ஷியேட் பண்ணா x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x அந்த மாதிரி எழுதுவோம். இப்போ இது எப்படின்னா, இந்த 3x plus 5y equal to x cube இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, அதாவது x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ எதுவுமே ஈக்குவல் இல்லை, ஓரளவா இருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா சொல்லுங்கம்மா. x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் x? x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னப்பா? 1. வெரி குட். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus 5 5y இருக்கு. சோ இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணனும், கரெக்ட்டா? சோ now y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? இப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, y டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வா? 5 கான்ஸ்டன்ட். y 5 தான் கான்ஸ்டன்ட். ஆனா y இருக்குல்ல, எப்படி x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆனா இங்க தான் இதுதான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அதாவது 5 வந்து அப்படியே கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைல இருக்கு ஃபங்க்ஷனோட, 5 அப்படியே போட்டுப்பீங்க. y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மட்டும் வந்துரும். y x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, அதான் இங்க எழுதிருக்கேன், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. சோ அப்போ இன்டு 5 அப்படியே இருக்கும். y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான், பட் வித் ரெஸ்பெக்ட் டு x வருதுன்றதுனால dy by dx. y டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். எப்படிமா இங்க dy by dx வந்துச்சு? இதாமா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். y டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் x வச்சு. சோ அப்போ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா என்ன? எந்த வேரியபிள், இப்ப நம்ம நார்மலா இப்ப y equal to x cube னு இருக்கும், நம்ம x வச்சு மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆனா இங்க உள்ள எந்த நம்பர்னா எந்த வேரியபிள்னாலும் இருக்கலாம், நம்ம எந்த வேரியபிள் வச்சுனாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ y இருக்கு, ஆனா நீ டிஃபரன்ஷியேட் பண்றது x வச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y with respect to x தான் dy by dx அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ஒய்யோட டிஃபரன்சியேஷன் எக்ஸை வச்சுன்றதை எழுதணும். அப்போ இந்த ஒய் இதுக்குன்னு இல்லை, இப்போ நம்ம எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எந்த வேரியபிள் இருந்தாலும் அந்த வேரியபிளை நியூமரேட்டர்லையும் நம்ம எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோமோ அதை டினாமினேட்டர்லையும் எழுதும். ஓரளவு கிளியரா இருக்கான்னு பார்த்துங்க. 5 into dy by dx ஏன்னு புரிஞ்சுதா? 5 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கு. ஒய் வந்து டிஃபரன்சியேஷன் வந்து அது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்றது 5y டிஃபரன்ஷியேட் பண்ணா நார்மலா 5 மா. சிம்பிளா சொல்லணும்னா 5x பண்ணா 5, 5y பண்ணா 5. ஓகேவா? ஆனா y வச்சு பண்றதுனால dy by dx. ரொம்ப சிம்பிள். ஓகே, x cube டிஃபரன்சியேஷன் 3x ஸ்கொயர். x cube டிஃபரன்சியேஷன் 3x ஸ்கொயர் சொல்லிருக்காங்க. எல்லாரும் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்கப்பா. வெரி குட். சோ இப்போ 5 dy by dx இருக்கு, இப்போ 3x ஸ்கொயர் இருக்கு. plus 3 goes that side னா இங்க இருக்கிற plus 3 அங்க போச்சுனா என்ன வரும்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். plus 3 அங்க போச்சுனா -3. அப்ப என்னெல்லாம் பண்ணிருக்கோம்? நார்மலா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx, அப்புறம் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர். dy by dx 5 dy by dx லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு plus 3 அங்க போனா -3 ஆயிடுச்சு. இப்போ dy by dx ஓட வேல்யூ 3x ஸ்கொயர் -3 ஹோல் டிவைடட் பை இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க இங்க 5 இங்க வந்தா டிவைடட் 5 ஆயிடும். இவ்வளவுதான் dy by dx. இதுதான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அதாவது அந்த வேரியபிள் இல்லாம வேற வேரியபிள் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுல நமக்கு இந்த மாதிரி dy by dx வந்துடும். ஒரு லூப் கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேட்கலாம். என்ன பண்ணணும்ன்றது கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தா கூட எனக்கு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ மறுபடியும் எடுத்து போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஃபினட்டா இது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கான்செப்ட், ஒரு நார்மல் கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நம்ம இப்போ NCERT சம் எக்ஸசைஸ் சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 5.3. ஸோ எக்ஸசைஸ் 5.3 எடுத்துருங்க. எக்ஸசைஸ் 5.3ல
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுத போறேன். நீங்களும் என் கூட எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் போடும்போது. எக்ஸசைஸ் 5.3 கொஸ்டின் நம்பர் 1. இஃப் 2x plus 3y, ஓகேவா, 2x plus 3yன்றது வந்து sin x ஆ இருக்கு. if 2x plus 3y equal to sin x, அப்புறம் find dy by dx, dy by dx ஐ கண்டுபிடியுங்கள். இதுதான் கேள்வி. நல்லா இருக்குல்ல? ஸோ போன தடவை போட்ட மாதிரியே தான். ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த 2x plus 3y equal to sin x எழுதிக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அதையும் எழுதிக்கலாம். டிஃபரன்ஷியேட் with respect to x. சரிங்களா? சோ x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றதையும் நீங்கள் தாராளமாக எழுதி கொள்ளலாம். இப்ப சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுமா? 2 வெரி குட் மா. 2x டிஃபரன்ஷியேஷன் இஸ் 2. ஓகேவா? தென் பிளஸ் 3y டிஃபரன்ஷியேஷன். அப்ப 3y by dx. சூப்பர். 3 differentiation is 3 into dy by dx, because y differentiation 1, so 3y differentiation is 3 dy by dx. So இப்போ வந்துட்டு sin x differentiation cos x. What is the next step? 2x 2 differentiate பண்ணி 2 சொல்லிட்டோம். 3y differentiate பண்ணி 3 dy by dx சொல்லிட்டோம். sin x differentiate பண்ணி cos x சொல்லிட்டோம். Can you just guess the next step? 2 வந்து equal to அந்த பக்கம் கூட்டிட்டு போணும். ஆமா, 2 வந்து equal to that side we have to keep. That means 3 dy by dx equal to cos x minus 2. So இப்ப dy by dx ஓட வேல்யூ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 3, இங்க வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். cos x minus 2 by 3. இது கிளியரா இருக்கான்னு செக் பண்ணுங்கப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். y நம்ம x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகேவா? எப்பவுமே எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோமோ, இப்ப x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுதான் உள்ள இருக்கணும். ஓகேவா? d by dx of x square. அப்பதான் நீ வந்து 2x நம்ம ஸ்டாண்டர்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா பார்க்கும்போதே பார்த்திருப்பீங்க. d by dx of ஒரு தடவை எடுத்து எழுதிப்போம். எதுக்கு எழுதுறோம்? d by dx of x power n is nx power n minus 1. d by dx of sin x is cos x. அப்போ அது x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் இது இந்த மாதிரி வருது. இப்போ வந்து நம்ம வேற டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, அதாவது வேற வேரியபிள் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எப்படி மாறும்? இப்போ எந்த வேரியபிள் இருக்கு? இப்போ y இருக்கு, நம்ம y டிஃபரன்ஷியேட் பண்றோம். எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம்? x வச்சு. ஸோ அந்த dy by dx கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்றது எனக்கு வந்து. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் தான் எனக்கு கேட்கலாம்ப்பா. நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. if you have doubts also and you can mention inform me also. Okay, now I am going for the next question. No doubts, no ma? May I go for the next question? Okay, question number 2 போயிடுவோம். question number 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if 2x plus 3y, இதுவும் ஈஸி தான். question number 2 நான் எனக்கு தெரிஞ்சு ஹோம்ஒர்க்கா உங்களுக்கு கொடுத்துறேன்ப்பா. ஆனா 2 வேரியபிள் இருக்கா, போட்டுருவோம். if 2x plus 3y equal to sin y, find dy by dx. so அதே மாதிரி தான் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்குங்க. just write 2x plus 3y equal to sin y முதல்ல எழுதிடுங்க. எழுதிட்டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x எழுதுங்க. டிஃபரன்ஷியேட் இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம் என் கூட, அப்பதான் ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ எனக்கு சொல்லுங்கப்பா, 2x டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2x? 2. வெரி குட். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2x is 2. 2 plus 3 y ஓட டிஃபரன்ஷியேஷன் dy by dx. yes ma'am, 3 dy by dx. agree. அடுத்து sin y டிஃபரன்ஷியேட் பண்ணா cos dy by dx னு எழுதலாமா? cos y போட்டுட்டு dy by dx. cos y அப்புறம் dy by dx. நான் சொல்றது புரியுதாப்பா? sin y டிஃபரன்ஷியேட் பண்ணா நார்மலா cos y போட்டுறணும், அதுக்கப்புறம் dy by dx. இப்போ போன சம் மாதிரி இல்ல, 2 இது இருக்கு. ஓகேவா? சோ 2 dy by dx இருக்கு. இப்போ dy by dx எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் another சைடு.
அதனால 3 dy by dx இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் காஸ் y dy by dx இங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் y dy by dx. ஓகேவா? பிளஸ் காஸ் y dy by dx இங்க வந்து என்ன ஆயிடும்? மைனஸ் காஸ் y dy by dx ஆயிடும். பிளஸ் 2 இங்க போச்சுன்னா மைனஸ் 2 ஆகும். ஓகேவா? ஸோ 2 பிளஸ் 3 dy by dxன்றத பிளஸ் காஸ் y dy by dx இங்க கொண்டு வந்து மைனஸ் காஸ் y dy by dx ஆகிட்டம்பா. பிளஸ் 2 அங்க கொண்டு போயிட்டு மைனஸ் 2 ஆகிட்டம்பா. இந்த ஸ்டெப்ல டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. dy by dx என்றால் ஒன் சைட், கான்ஸ்டன்ட் என்றால் another சைட். கிளியரா? dy by dx எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்ல another சைடு ஆகிட்டேன். இப்போ dy by dx காமனா எடுக்கிறேன். இப்போ dy by dx காமனா எடுத்துட்டேன் அப்படின்னும் போது இங்க ஒரு 3 வரும், இங்க வந்து மைனஸ் காஸ் y வரும். 3 மைனஸ் காஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ dy by dx வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 2 by 3 மைனஸ் காஸ் y. இது அப்படியே நீங்க நிறுத்தினாலும் சரி, மைனஸ் காமனா எடுத்துட்டு 2 by காஸ் y மைனஸ் 3 நீங்க போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? மல்டிபிளிகேஷன்ல இருக்க 3 மைனஸ் காஸ் y இங்க வந்தா டிவிஷன். நீங்க இந்த சம்ம dy by dx ஈக்குவல் டு மைனஸ் 2 by 3 மைனஸ் காஸ் y நீ இப்படியே நிறுத்தினாலும் ஓகே தான். இல்ல டினாமினேட்டர்ல மைனஸை காமன் எடுத்தா காஸ் y மைனஸ் 3ன்னு வரும். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு dy by dx 2 by காஸ் y மைனஸ் 3 போட்டாலும் கரெக்ட் தான். எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா dy by dx டிஃபரன்ஷியேட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2x plus 3y ஈக்குவல் டு sin y, அதை வந்து நார்மல் டிஃபரன்சியேஷன் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். I hope so. It is clear for you all. Any doubts, ma? Okay. So, இப்போ வந்து நம்ம third question போய்வோமா? Can you go for the third question? Okay. Yes, ma. So, third question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if ax plus by square equal to cos y, ax plus by square equal to cos y. Next, find dy by dx போலாம். So solution போட்டுருங்க. ax plus by square அதெல்லாம் எழுதிடுங்க. ax plus by square equal to cos y எழுதிடலாம். Differentiate with respect to x. ஓகேமா, ஒண்ணு டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் இப்ப சொல்லணும். ax differentiation a, very good. ax differentiation is a because a into 1, correct, exactly correct, plus b y square differentiation. ஆக்சுவலா நான் ரொம்ப பக்காவா சொல்லலாம், x differentiation 1, ஸோ அதனால தான் a into 1 தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் b into y square differentiation என்ன? dy by dx the whole square. என்னது dy by dx ஹோல் ஸ்கொயரா? என்னமா காமெடி பண்றோம்? சரி, x ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் வந்து 2x. அப்போ y ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் 2y போட்டுட்டு அதுக்கப்புறம் dy by dx வரும். ஓகேவா? சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நார்மல் டிஃபரன்சியேஷன் பண்ணிடணும். அதாவது x ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணா 2x ன்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி y ஸ்கொயர் டிஃபரன்சியேட் பண்ணா 2y ன்னு போட்டுருங்க. x வச்சு பண்றதுனால 2y dy by dx. அவ்வளவுதான். அதே மாதிரி cos y வந்து டிஃபரன்சியேட் பண்ணோம். cos y நம்ம டிஃபரன்சியேட் பண்ணோம் அப்படின்னா minus sin y dy by dx. ஓகேவா? சோ அப்ப என்னென்ன புரிஞ்சிருக்கு? x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, சோ a into 1 plus b y square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy by dx, cos y டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin y dy. இப்போ dy by dx ஒரு சைடு கொண்டு வாங்க. சோ இப்போ இத மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2by dy by dx minus sin y dy by dx இங்க கொண்டு வந்துட்டா plus sin y dy by dx ஆயிடும். a into 1 a தான், plus a goes சைடுனா minus a ஆயிடும். போன தடவை மாதிரியே தாமா, அதே மாதிரி dy by dx காமனா எடுக்க போறோம். காமனா எடுத்துட்டா 2by plus sin y அப்படின்னு வந்துரும், ஈக்குவல் டு minus a இருக்கு. அப்போ dy by dx கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, புரியுதான்னு பாத்துங்க. காமனா எடுத்துட்டா 2by இருக்கும் பிளஸ் sin y இருக்கும். கண்டுபிடிக்க போறோம்னா minus a by மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2by plus sin y அங்க போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்?
divide. Yes, division ஆகிடும். So dy by dx equal to minus a whole divided by 2by plus sin y ஆயிடும். இது கிளியரா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். ஈஸியான சம். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y அதோட நிறுத்திடக்கூடாது. ஏன்னா 2y x வச்சு தான் பண்றோம், y பண்றோம் x வச்சு. y we are differentiating with respect to x, அதனால dy by dx. cos y அதே மாதிரி y தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம், so minus sin by dy by dx. dy by dxலாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் another side. அப்புறம் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துரும். கிளியரான்னு பாத்துங்கப்பா. சோ நம்ம क्वेश्चन நம்பர் 4 போக ஆரம்பிச்சிடலாமா? எஸ், क्वेश्चन நம்பர் 4 போணும். சோ क्वेश्चन நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்க? क्वेश्चन எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்ட் வித் क्वेश्चन நம்பர் 4. if xy plus y square equal to tan x plus y, if xy plus y square equal to tan x plus y, find dy by dx. So solution, so எழுதிருங்க, xy plus y square equal to tan x plus y. So இதுல என்ன உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த xy வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், அதனால இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை தனித்தனியா uv தான் போட்டு, ஓகேவா? இது uவை x ஆகும், v. ஸோ அதனால நான் ஜென்ரலா dy by dx ஆஃப் xy தனியா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுல அப்ளை பண்றது சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ dy by dx ஆஃப் xy செப்பரேட்டா, ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, u வந்து இதுல x, v வந்து இதுல y. u dash என்ன பண்ணா, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, வெரி குட். y டிஃபரன்ஷியேட் பண்ணா x வச்சு dy by dx, அவ்வளவுதான், dy by dx. ஸோ அப்போ இது போட்டுட்டோம், uv the whole dash, நார்மலா தெரியும் ப்ராடக்ட் ரூல், uv dash plus vu dash போடலாம், இல்ல v dash u plus u dash v சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான். அதை அப்ளை பண்ணோம்னா u ஓட வேல்யூ இங்க வந்துட்டு x, b dash வந்துட்டு dy by dx plus v ஓட வேல்யூ y, u dash வந்து 1. ஸோ அப்போ xy ஓட டிஃபரன்சியேஷன், ஸோ dy by dx ஆஃப் xy நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா x dy by dx plus y ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்படி நம்ம ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம், 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/x ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி xy டிஃபரன்ஷியேட் பண்ணா x dy by dx plus y ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஈஸியா இருக்கும் நீங்க சம் போடும்போது, சரியா? பட் அது உங்க இஷ்டம். இல்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் யூவி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கங்க, அதெல்லாம் நான் கலையவே வரமாட்டேன். இப்போ xy டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதெல்லாம் எழுதுனேன். நம்ம தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டெப்பே தேவையில்ல, டைரக்டா xy டிஃபரன்சியேஷன் x dy by dx, அப்படியே இந்த ஸ்டெப் இந்த இடத்துல இருந்து இங்க அழகா வந்துடலாம், x dy by dx plus y ன்னு எழுதிக்கலாம். சரியா? நான் சொல்றது புரியுதா? சோ இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் uv எல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். டைரக்டாவே நம்ம x dy by dx plus y எழுதிக்கலாம். சரி, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. 2y I am waiting. dy by dx. Very good. 2y dy by dx. y square differentiate பண்ணா 2y dy by dx. Exactly yes. Tan x differentiate பண்ணா Secant x. Secant x secant square x Secant square x. Tan x differentiate பண்ணா secant square x plus y differentiate பண்ணா what is the y differentiation children? dy by dx. dy by dx. அவ்வளவுதான். சோ என்னன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா xy டிஃபரன்ஷியேட் பண்ணா x dy by dx plus y, 2y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy by dx, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x plus y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. இப்ப நமக்கு ஒரு 3 dy by dx இருக்கு, 2 dy by dx இங்கே இருக்கு, இங்க ஒரு dy by dx இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த dy by dx இங்க கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாமா? அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னு பாத்துக்கோங்க. x dy by dx எழுதிடுவோம், அதுக்கப்புறம் 2y அந்த dy by dx பக்கத்துல எழுதிக்கிறோம், 2y dy by dx, அப்புறம் இந்த பிளஸ் dy by dx இருக்குல்ல
அது இங்க வந்து என்ன ஆயிடும் மைனஸ் டிவை பை டிஎக்ஸ் ஆக மாறிவிடும். அப்புறம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பிளஸ் ஒய் இருக்குமா, இந்த பிளஸ் ஒய் இங்க வந்து என்ன ஆயிடும் மைனஸ் ஒய். ஸோ அப்போ எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் 2y டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் டிவை பை டிஎக்ஸ் இங்க வந்தா மைனஸ் டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் அங்க போனா மைனஸ் ஒய். இப்போ இந்த 3 டேர்முக்கும் காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவை பை டிஎக்ஸ் தான். கரெக்டா? ஸோ டிவை பை டிஎக்ஸை காமனாக எடுத்து விடுங்கள். டிவை பை டிஎக்ஸை காமனா எடுத்தா என்ன வந்துடும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2y minus 1 equal to secant square x minus y. அப்ப dy by dx equal to secant square x minus y by x plus 2y minus 1. dy by dx equal to secant square x minus y by x plus 2y minus 1. இது வரைக்கும் கிளியரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஈஸியான சம் தான், பட் ஆனா ஒரு ஒர்க் இருக்கு. xy டிஃபரன்சியேஷன், இதுக்கப்புறம் xy எங்க வந்தாலும் வெயிட் பண்ணுங்க சார், நான் uv எல்லாம் போட்டு சொல்றேன்னு சொல்லவே கூடாது. xy வந்தாலே x dy by dx plus y அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டா இப்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்பவே சொல்றேன், இந்த சம்லயே இப்ப நமக்கு xy டிஃபரன்சியேஷன் x dy by dx plus y நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படியே அதை அப்ளை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாவே இந்த சம் போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ அதனால இதுக்கப்புறம் போட்டுருங்க. இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு, xy டிஃபரன்சியேஷன் x dy by dx plus y எனக்கு நல்லா தெரியல, கொஞ்ச நாள் மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தா இப்ப நம்ம uv போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. uv போட்டாலே அப்ளை கிடைச்ச போகுது, நாட் ஆல் ப்ராப்ளம். பட் உன்னால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா உனக்கு ஒரு ஸ்டெப் குறையும். எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு நல்லதுதான், ஒன்றும் தப்பு கிடையாது, அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம கொஸ்டின் நம்பர் 5 போயிடுறோம். கொஸ்டின் நம்பர் 5 வந்துட்டு if x square plus xy plus y square equal to 100, find dy by dx. ஸோ இதுக்கு சொல்யூஷன்ஸ் போடும்போது கொஸ்டின் எழுதிடுறோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு எழுதிடணும். இதை எழுதிட்டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது வரைக்கும் நீங்க தானே பண்ணீங்க, அதே தானா? அதே தான். இது வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அதே தான் இப்பவும் பண்ண போறேன். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் என்ன? அவ்வளவுதான். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் இஸ் 2x பிளஸ் xy ஓட டிஃபரன்ஷியேஷன் ஏன் ரொம்ப நேரம் ஆகுது xy டிஃபரன்ஷியேஷன் சொல்றதுக்கு? xy வந்து x dy by y. எஸ்மா, xy டிஃபரன்ஷியேஷன் வந்து x dy by dx plus y. அதுதான் இப்ப நம்ம இங்கேயும் பார்த்தோம். அதுதான் போன தடவை இப்ப பார்த்தோம். எப்படி சார் xy டிஃபரன்ஷியேஷன் x dy by dx plus y போட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது அப்படின்னா, இப்பதான் நம்ம 4th சம்ல xyக்கு u வந்து x, b வந்து y, u dash 1, v dash dy by dx அந்த ப்ராடக்ட் ரூல் uv the whole dash equal to uv dash plus v dash னு சொல்லலாம், இல்ல v dash u plus u dash v னு சொல்லலாம். அதை அப்ளை பண்ணி இந்த மாதிரி x dy by dx plus y கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோன்றதுனால என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து மறந்துடக்கூடாது. சரி, பிளஸ் இப்போ y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் என்ன? 2y dy by dx. வெரி குட். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் இஸ் 2x, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் எக்ஸாக்ட் ஆன்சர் 2y dy by dx. சூப்பர். ஈக்குவல் டு 100 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. சூப்பர் சில்ட்ரன். பிகாஸ் 100 நிறைய தடவை பார்க்கும்போது 100 அப்படியே போட்டுட்டான் சார்ன்னுவாங்க. கான்ஸ்டன்டா அப்படியே போடுறது ரிப்பீட் ஆகும், நீங்க பண்ணக்கூடாது. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணா என்ன? 0 அப்படின்றது நமக்கு மைண்ட்ல நல்லா இருக்கணும். சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், xy டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, xy ஷார்ட்டா பண்ணிட்டோம், x dy by dx plus y, y ஸ்கொயர் பண்ணா 2y by dx, கான்ஸ்டன்ட் பண்ணா 0. இப்பொழுது நாம் என்ன பண்ண போறோம்னா, இதை நாம் கண்டினியூ பண்ண போகிறோம். எப்படி இதை கண்டினியூ பண்றது அப்படின்னு பாத்துருவோமா? ஸோ ஒண்ணுமே கிடையாது, ஈஸி தான் இதை கண்டினியூ பண்றது. x dy by dxலாம் ஒரு சைடு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இப்பவும் பண்ண போறோம். x dy by dx அப்புறம் 2y by dx பக்கத்துல வச்சுக்கிறோம். அத dy by dxலாம் ஒரே சைடுல வச்சுட்டு மத்த ரெண்டும் அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ பிளஸ் 2x அங்க போனா மைனஸ் 2x ஆயிடும். கரெக்டா? அப்புறம் பிளஸ் y அங்க போனா மைனஸ் y ஆகிவிடும்.
பிளஸ் 2x அங்க போனா மைனஸ் 2x பிளஸ் y அங்க போனா மைனஸ் y. நாங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். dy by dx காமனா எடுத்துருங்க. ஓகேவா? dy by dx காமன் எடுத்தா என்ன வந்துருது? x plus 2y வந்துருது. இப்போ இங்க மைனஸ் காமனா இருக்கு. நான் மைனஸ் காமனா எடுத்துக்கிறேன். மைனஸ் காமனா எடுத்துட்டு ஐ கேன் கெட் 2x plus y. மைனஸ் 2x மைனஸ் yல என்னால மைனஸை காமனாக எடுக்க முடியும். என்னால் எடுக்க முடிந்து விட்டது அப்படின்னா minus of 2x plus y எழுதிக்கலாம். So இப்போ dy by dx equal to minus of 2x plus y whole divided by x plus 2y. இது கிளியரா இருக்கான்னு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தானது. ப்ராப்பரா டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து காமனா எடுக்காம கூட போடலாமா? தாராளமா. மைனஸை காமனா எடுக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நீங்க மைனஸை காமனா எடுக்காம மைனஸ் 2x மைனஸ் y பை எக்ஸ் பிளஸ் 2y போட்டாலும் கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனா மைனஸ் இருக்கே, காமனா தான் இருக்கு, என் கண்ணுக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே இட்ஸ் நோ எரர், அதுல தப்பு எல்லாம் கிடையாது. ஆனா இருக்குன்னும் போது எடுத்துறது அதை நம்மளோட ஒர்க்கா இருக்குமே தவிர, பட் தட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாமான்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if x cube plus x square y plus xy square plus y cube equal to 81. எப்பவும் போல find dy by dx. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்ல உங்களுக்கே தெரியும், ஓகேவா? சொல்யூஷன் போட்டுட்டு எப்பவும் போல இது எழுதிக்கணும். x cube plus x square y plus xy square plus y cube equal to 81. இப்போ வந்து differentiate with respect to x ஆகும். differentiate with respect to x. differentiate with respect to x பண்றீங்க அப்படின்னா என்ன வரும்? x cube differentiate பண்ணா என்ன வரும்? 3x square. அது நமக்கு தெரியும். பட் இப்ப x square y-யும் xy square-யும் differentiate பண்ணா என்ன வரும் நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், தனித்தனியா அதை கண்டுபிடிச்சிடலான்னு பாக்குறேன். சரிங்களா? சோ அப்ப x square y தனியா எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இதுல u என்ன? x square y-ல u என்ன? u வந்து x square, v வந்து y. நம்ம அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுலமா, ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குல்லமா. x square ஒரு ஃபங்க்ஷன், சிலன் y ஒரு ஃபங்க்ஷன். அப்போ உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரேடியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, சார் x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x சார், y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx சார், 2x dy by dx. கரெக்டா சார்னா? கண்டிப்பா கரெக்ட் கிடையாது. ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. then we suppose to use the product rule. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் தனியா இருக்கும்போது தான் நம்மளால டைரக்டா ஸ்டாண்டர்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் டெரிவேட்டிவ்னா தான் ஃபார்முலா. இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்டாண்டர்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணனும்னா முதல்ல ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணனும். சோ only u x square v y ன்னு போட்டோம். u dash x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. வெரி குட். x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. அவ்வளவுதான், dy by dx. v dash ன்றது dy by dx ஆகிடும். சோ இப்போ இதுக்கு ub the whole dash போட்டா ub dash plus vu dash. சோ அப்ப d by dx of x square y நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, uன்றது இங்க x square, v dashன்றது இங்க dy by dx, x square dy by dx plus du dashன்றது b வந்து y, u dash வந்து 2x. ஓகேவா? சோ கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. u v dash x square, v dash வந்து dy by dx plus vu dash, v வந்து y, u dash வந்து 2x. so x square dy by dx plus y into 2x, அதாவது 2xy அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இது x square y-ன்றத போடுறதுக்கு. சரிங்களா? இதுவே இப்ப நம்ம xy square-ஐ போட வேண்டும். இப்ப xy square-ஐ நம்ம போடணும் அப்படின்னா அதுல எது u எது v-ன்னு எடுத்துக்கணும். u வந்து கண்டிப்பா என்னன்னு எடுத்துப்பீங்க, u-வை வந்துட்டு x-ஆ தான் எடுத்துப்பீங்க. கரெக்டா? u வந்து x. அதே மாதிரி v வந்துட்டு y square. u dash x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. வெரி குட். v dash
y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy by dx. சூப்பர். y dash v dash வந்து y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy by dx எக்ஸாக்ட்டா கரெக்ட். சோ d by dx ஆஃப் xy ஸ்கொயர் கேட்டிங்கன்னா அதே ஃபார்முலா ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண போறோம். uv dash plus vu dash. uன்றது இங்க x, v dashன்றது 2y dy by dx plus vu dashன்றது வந்து y ஸ்கொயர். அவ்வளவுதான். அப்ப நம்ம xy ஸ்கொயரும் x ஸ்கொயர் y டிஃபரன்ஷியேட் பண்றோம், xy ஸ்கொயரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி விட்டோம். சோ அப்ப நம்ம இப்ப என்னதான் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்து எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். பண்ணிடலாமா? ஸோ எதை பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. நம்ம பண்ண போறது ஒரு ஒன்றா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்க அந்த எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அதுதான் பண்ண போறோம். ஓகே, வேணும்னா அதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கியூபை பண்ணா என்ன வந்துடும்? 3x ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் தான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவை பை டிஎக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்து எழுதுறோமா எக்ஸ் ஸ்கொயர் ஒயோட டிஃபரன்சியேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ 2x 2xy அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பிளஸ் xy ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன். xy ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் இப்பதான் நம்ம மேல பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் இன்டூ 2y அதை 2xy டிவை பை டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் வந்து பிளஸ் ஒய் கியூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ கேன் சி தட் பிளஸ் ஒய் கியூப். அப்போ இந்த ஒய் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். ஸோ ஒய் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? ஒய் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா கேன் யூ சே தி ஆன்சர்மா? 2y dy by dx. ஆமா, 3y ஸ்கொயர் dy by dx. ஒய் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3y ஸ்கொயர். ஆமா, எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர்லாமா. ஸோ அப்போ y கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3y ஸ்கொயர் வரும், அப்புறம் dy by dx. 81 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ 81 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல dy by dxனா பக்கத்துல எழுத போறோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் dy by dx முதல்ல எழுதிட்டு இந்த 2xy dy by dx ஐ அடுத்து எழுத போறோம். அடுத்து பிளஸ் 3y ஸ்கொயர் dy by dx அடுத்து எழுத போறோம். அப்புறம் இந்த dy by dx எல்லாம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த சைட் கொண்டு போயிருப்போம். அப்போ 3x ஸ்கொயர் இங்க கொண்டு போயிட்டா மைனஸ் 3x ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிளஸ் 2xy அங்க கொண்டு போயிட்டா மைனஸ் 2xy அப்படின்னு வந்துடும். அப்புறம் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அங்க கொண்டு போயிட்டா அதுவும் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம dy by dx காமனா எடுக்க ட்ரை பண்ணலாம். dy by dx காமனா எடுத்துடலாமான்னு பாருங்க. dy by dx காமனா எடுத்தா என்னென்னலாம் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 3y ஸ்கொயர். அப்புறம் இங்க போன தடவை கேட்ட மாதிரி சார் மைனஸ் போன தடவை காமனா எடுத்தீங்களே, காமனா எடுக்காம கூட இருக்கலாமான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் எடுத்தெல்லாம் எடுக்க முடியுதோ அப்ப எடுத்துட்டா நல்லதுன்னு சொன்னேன். நான் காமனா எடுக்கிறேன். ஸோ மைனஸை நான் இங்கேயும் காமனா எடுத்துட்டேன்னா 3x ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. உனக்கே தெரியும் எப்பெல்லாம் நம்மளால காமனா எடுக்க முடியுதோ அப்போ நம்ம காமனா எடுக்கணும் தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ் டு டேக் காமன். அதனால நான் காமனா எடுத்துட்டேன் மைனஸா. இப்போ மல்டிபிளிகேஷன்ல இருக்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அங்க போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். அதுதான் இப்ப நான் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா dy by dx ஈக்குவல் டு என்ன ஆயிடும்? dy by dx ஈக்குவல் டு மைனஸ் ஏற்கனவே அவுட் சைட்ல இருக்கு 3x ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ல இருக்கு. அப்போ மல்டிபிளிகேஷன்ல இருக்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 3y ஸ்கொயர் இங்க வந்தா என்ன ஆயிடும்? டிவைட், டிவிஷன் ஆகிடும். அவ்வளவுதான், சம் முடிந்து விட்டது. இப்ப என்னெல்லாம் பண்ணிருக்கோம் இந்த சம்லன்னு ஒரு தடவை பார்த்தா நார்மலா ஒன்று தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுட்டு ஒரே டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்பவும் dy by dx பக்கத்துல வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைட் கொண்டு போய் நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். அவ்வளவுதான், ஒன்றும் புதுசாலாம் எதுவுமே பண்ணல. பட் ஆனா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம எப்பவும் போல என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நான் எப்பவுமே சொல்றது.
அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் ப்ராப்பரா இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா 2 சம் இருக்கு. அதுக்கப்புறம் 9th கொஸ்டின்ல இருந்து இருக்கிறதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேட்டடா இருக்குது. அது நம்ம இப்ப பார்க்க மாட்டோம். ஆக்சுவலா அது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் கூட கிடையாது. அது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ல சும்மா கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம மெயினா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ல கவர் ஆகுது ஃபர்ஸ்ட் 8 சம்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ்ல. அதுல 6 சம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 7 சம் பார்க்க போறோம். இன்னும் 2 சம் இருக்கு நமக்கு இந்த டாபிக் முடிக்கிறது. சரியா? 7 சம் பாருங்கப்பா. if sin square y plus cos xy equal to pi. பைனா உங்களுக்கே தெரியும், அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். 3.14 அப்ராக்சிமேட்லி இல்ல 22/7 அப்ராக்சிமேட்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருக்கோம். அதுவும் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ், ஏரியா வெக்டர் சர்க்கிள்ஸ்லாம் போடும்போது அவ்வளவு தடவை போட்டிருக்கோம் அதை. பட் வந்து அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேணாம். அது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அது தெரிஞ்சாலே போதும். அதுக்கான ஆன்சர் நம்ம எழுதிடலாம். ஸோ சைன் ஸ்கொயர் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு பை நம்ம மறுபடியும் எழுதிக்கிட்டேன். ஸோ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எப்பவும் போலதான். சரிங்களா? சரி, இப்ப ட்ரை பண்ணுங்கம்மா. சைன் ஸ்கொயர் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2 sin x cos x dy by அதாவது sin ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் 2 sin x cos x. எக்ஸாக்ட்டா கரெக்ட். இப்ப நம்ம sin ஸ்கொயர் y பண்ண போறோம். cos y dy by dx. சூப்பர். sin ஸ்கொயர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 sin x cos x. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், செயின் ரூல்ல கூட ஃபார்முலாலையும் பார்த்திருக்கோம். சோ sin ஸ்கொயர் y வந்து 2 sin y cos y dy by dx. எக்ஸாக்ட்டா கரெக்ட். அப்புறம் வந்து cos xy டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? minus sin x. minus sin x. so cos xy டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin xy அப்படின்னு வரும். சரிங்களா? அதோட நிறுத்திட கூடாது. xy நம்ம தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது அவசியம். சோ xy யோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு சொல்லுங்க. இப்பதான் பார்த்தோம். டிஃபரன்ஷியேட் d by dx of xy என்ன? டக்குன்னு வரலையே. x dy by dx plus y. கரெக்டா? xy யோட டிஃபரன்ஷியேஷன் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதாமா? செயின் ரூல்மா. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x அதோட நின்னுடும். ஆனா cos xy டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x க்கு பதிலா xy போட்டுறோம். அப்புறம் அந்த xy டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும்ல, எஸ் ஆர் நோ. சோ அதனால cos xy minus sin xy போட்டு xy டிஃபரன்ஷியேட் பண்ணி x into dy by dx plus y போட்டுருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேட்கலாம். இப்ப பைன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. எக்ஸாக்ட்டா கரெக்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து dy by dx எப்பவும் போல அந்த உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி dy by dx ஒரே சைடுல கொண்டு வரணும். கரெக்டா? சோ இப்போ நான் ஜஸ்ட் அப்படிதானே எழுதியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி 2 sin y cos y இது ஏதோ நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். sin 2x வந்து 2 sin x cos x, sin 2 theta வந்து 2 sin theta cos theta. இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. அதுதான் 2 sin y cos y sin 2y ன்னு எழுதிக்கலாம். இது 11th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது தெரியலனாலும் இப்ப கத்துக்குங்க. 2 sin y cos yன்றது sin 2y. இது கண்டிப்பா மாத்தியே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தணும் கண்டிப்பாக. இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா மாத்தணும். சோ 2 sin y cos y sin 2y போட்டு sin 2y dy by dx. அப்புறம் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணனா இந்த sin xy டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்றோம்பா. புரியுதா நான் என்ன பண்றேன்னு? we are not doing anything else. ஸ்பெஷலா எதுவும் பண்ணல. நம்ம ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் பண்றோம். அப்படி பண்ணா minus x sin xy dy by dx. so minus x sin xy dy by dx அப்படின்னு ஒரு ஸ்டெப் வந்துருது. so minus sin xy x dy by dx ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்புறம் minus sin xy y ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அப்போ minus y sin xy அப்படின்றது அடுத்த ஸ்டெப்பா வந்துருது. சரிங்களா? ஈக்குவல் டு 0. சோ அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. 2 sin y cos y வந்து sin 2y போட்டுறோம் dy by dx. அப்புறம் மைனஸ் sin xy-யும் x dy by dx-யும் மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ணனா minus x sin xy dy by dx வந்துருது. அப்புறம் minus sin xy-யும் y-யும் மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணா minus y
sin xy வந்துருது equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இது வரைக்கும் டவுட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டவுட் இருந்தா எனக்கு நீங்க மறுபடியும் இதே வீடியோ நீங்க ரீகேப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கும் இல்லாம ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த டிவிபிடிக்ஸ் இதுல காமன் எடுக்கல இந்த ரெண்டு டேர்ம்ல இந்த -y sin xy அங்க போனா +y sin xy ஆயிடும். ஸோ அப்ப டிவிபிடிக்ஸ் இந்த ரெண்டு டேர்ம்ல மட்டும் காமனா எடுக்கிறோம். காமனா எடுத்தா sin 2y - x sin xy வருது. அப்புறம் இந்த -y sin xy அங்க போச்சுன்னா +y sin xy ஆயிடும். கரெக்டா? -y sin xy வந்து அங்க ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போயிட்டா என்ன ஆயிடும்? +y sin xy ஆகிடும். கரெக்டா செக் பண்ணுங்க. கரெக்டா இருக்கானே? நம்ம 2 sin y cos y sin 2y எழுதிட்டோம். அப்புறம் இந்த -sin y -sin xy into x dx -x sin xy dx எழுதிட்டோம். -sin xy into y அத -y sin xy ன்னு எழுதியாச்சு. இப்போ dx ரெண்டு இதுல இருந்து காமனா எடுத்துட்டு இந்த -y sin xy அங்க போனா +y sin xy ஆகிவிட்டது. இப்போ இத மல்டிப்ளிகேஷன் அங்க போனா என்ன ஆயிடும்னு பாத்துக்கோங்க. dy/dx equal to y sin xy by sin 2y minus x sin xy. கிளியரா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பக்காவா செக் பண்ணிங்கப்பா. எஸ்மா. ஸோ ரொம்ப ஈஸி தான், ஆனா நம்ம கரெக்டா போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா லாஸ்ட் சம் இந்த கான்செப்ட்ல, அதாவது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ல இந்த எக்ஸசைஸ் பார்க்க போறோம். 8.1. ஸோ 8.1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் sin ஸ்கொயர் x plus y, அதாவது sin ஸ்கொயர் x பிளஸ் cos ஸ்கொயர் y வந்து 1 ஆக இருந்தால் find dy/dx. இப்போ sin ஸ்கொயர் எக்ஸும் cos ஸ்கொயர் yயும் எழுதிடுங்க. sin ஸ்கொயர் x பிளஸ் cos ஸ்கொயர் y ஈக்குவல் டு 1 எழுதிடுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x போடுங்கம்மா. sin ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 sin x cos x. வெரி குட். sin ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 sin x cos x. வெரி குட். cos ஸ்கொயர் y டிஃபரன்ஷியேட் பண்ணா அது நமக்கு தெரியாது, ஃபார்முலா மாதிரி இல்ல, நம்ம செக் பண்ணுவோம். cos y the whole square அப்படி பார்த்தா நார்மலா ஃபர்ஸ்ட் 2 cos y எழுதிக்கணும். கரெக்டா? பிகாஸ் cos ஸ்கொயர் yன்றது நத்திங் பட் cos y the whole square. அதானே? அப்போ முதல்ல x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ன்னு போட்டுவோம்ல. அந்த மாதிரி cos y the whole square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 cos y ன்னு எழுதிடலாமான்னு பாருங்க. கேன் வி ரைட் cos y the whole square as 2 cos y? அதுக்கப்புறம் கரெக்டா அது x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, cos square y is nothing but cos y the whole square. அப்ப cos y the whole square வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 cos y எழுதலாமா? அப்புறம் cos y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin y dy/dx equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா what is the differentiation of d/dx of 1? 0. மறக்கவே கூடாது. ஏன்னா 1 தானே, ரொம்ப சின்னதா இருக்குன்னு 1 அப்படியே போட்ட கூடாது. கான்ஸ்டன்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். அத மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த 2 sin x cos x வந்து கண்டிப்பா நம்ம வந்துட்டு அங்க கொண்டு போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 sin x cos x ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அங்க கொண்டு போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து -2 sin y cos y dy/dx இங்க எழுதிக்கலாம். plus 2 sin x cos x goes at sign -2 sin x cos x. ஸோ இப்பதான் நமக்கு தெரியும் 2 sin y cos y ஃபார்முலா. அதாவது போன சம்ல கூட நம்ம அப்ளை பண்ணோம். நமக்கு தெரியும் 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அது ஒன்று, sin 2x ஃபார்முலா 2 sin x cos x. ஸோ இங்க -2 sin y cos yக்கு -sin 2x, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் -sin 2y வரும். இங்க y இருக்கிறதுனால dy/dx. அதே மாதிரி இங்க -2 sin x cos x sin 2x ன்னு எழுதிக்கலாம்.
மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே கரெக்டா அந்த முன்னாடி ஸ்டெப்ல கூட நீங்க வேணா கேன்சல் பண்ணிருக்கலாம் தப்பு கிடையாது ஸோ 2 sin y cos y sin 2y எழுதியாச்சு 2 sin x cos x sin 2x எழுதியாச்சு இப்போ dy by dx ஓகேவா மல்டிப்ளிகேஷன்ல இருக்க sin 2y இங்கேயே கூட எழுதிக்கிறேனே dy by dx அப்ப என்ன ஒரு ஆன்சர் dy by dx equal to sin 2y sin 2x by sin 2y அவ்வளவுதான் sin 2x by sin 2y அப்படின்னு சொன்னாலே சம் முடிஞ்சிச்சு இது கிளியரா இருக்கான்னு பாருங்கம்மா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி sin ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்சுவலா sin ஸ்கொயர் எக்ஸ் இதே கான்செப்ட் தான் sin x த ஹோல் ஸ்கொயர்னு நியாயமா எழுதிக்கலாம் எழுதிட்டு x ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் வந்து 2x ஸோ 2 இன்டூ sin x sin x டிஃபரன்சியேஷன் cos x ஆக்சுவலா இதுவும் ஒன்றும் ஃபார்முலா மாதிரி நம்ம அதிகமா வரும் sin ஸ்கொயர் எக்ஸ்ன்றதுனால ஃபார்முலா மாதிரி நமக்கு படிச்சிருக்குமே தவிர இது ஸ்டார்ட் பண்ணட்டுமா எஸ்மா டுடே ஹோம்ஒர்க் நம்ம பார்த்துடலாம் ஸோ கொஸ்டின் நம்பர் 1 இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y plus sin y equal to cos x find dy by dx இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா நீங்க பார்க்காம ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது எவ்வளவு ஈஸியா இருக்கு என்ன எதுன்னு தெரியும் ஸோ செகண்ட் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் ay plus dx cube equal to sin y find dy by dx third question வந்துட்டு if xy plus 3y power 4 equal to tan y plus x square இங்கேயும் find dy by dx தான் fourth question வந்து if x cube plus x square y plus xy cube equal to 7 இங்கேயும் find dy by dx தான் so then last இந்த homeworkல last sum 5 என்ன அப்படின்னா if sin square y plus cos square x equal to pi find dy by dx ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ